ஒரு கோயிலின் கிழக்கு திசை நமது முகம், மேற்கு திசை நமது கால், வடக்கு திசை நமது வலது கை, தெற்கு திசை நமது இடது கை. கொடிமரம் நமது தொப்புள், கொடிமரத்தின் அளவு நமது உள்நாக்கின் அளவு, பலிபீடம் நமது வயிற்றின் மேடு, நந்தி என்பது ஆணவம் முதலிய மலங்கள் உள்ள பசு, நமது மூலாதாரத்தின் உள்ளங்கமே சிவலிங்கம். அதாவது ஆண் பெண் சேர்க்கையால் கருத்தரிப்பதற்கு உதவும் நமது மூலாதாரமே சிவலிங்கம் என்கின்றார் வள்ளலார். நம்மவர்களின் பிண்டத்தில் இருக்கின்ற மூலாதாரமே சிவலிங்கம் என்ற உண்மை தெரியாமல் நமது மூலாதாரத்தையே கடவுள் என நம்பிக்கொண்டு அதற்கு விபூதி சந்தனம், குங்குமம் இடுதல், மலர்களால் ஜோடித்தல், பால் தேன் இவைகளால் அபிஷேகம் செய்தல் போன்ற சடங்குகள் வழக்கத்தில் உள்ளது. இனியாவது நமது மூலாதாரமான சிவலிங்கத்தை வழிபடாமல் இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபடுவோம்.